தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே மனிதன் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொள்கிறான். அதே நேரத்தில் அதை அடைந்து கொள்ள ஆர்வமும் படுகிறான். அந்த வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களில் கிடைக்கப் பெறுகின்ற அந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய ரசூல் நபியிடத்தில் அது அங்கீகாரத்தையும் மரியாதையும் முஸ்லிமின் அடையாளத்தையும் பெற்று தருகிறது. ஆனால் ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், அல்லாஹ் ரசூலிடத்தில் அங்கீகாரத்தை பெற்று தருகிற முஃமினின் முஸ்லிமின் அடையாளத்தை பெற்றே ஆக வேண்டும். ஏனென்றால் அதற்கு ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தில் எதுவெல்லாம் மிக முக்கியமான தினங்களோ முக்கியமான நாட்களோ அந்த தினங்களை அந்த நாட்களை ஒரு முஸ்லிம் கடைபிடித்தாக வேண்டும். அந்த நாட்களில் தங்களுடைய நேர காலங்களை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஒரு முஸ்லிமுடைய மதிப்பும் மரியாதையும் மானமும் எல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களில் தான் அடைந்திருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், ஒரு முஸ்லிமுடைய மானம் எல்லாவற்றையும் இஸ்லாம் ஒரு சிறப்புக்குரிய நாட்களிலே உள்ளடக்கியிருக்கிறது. அந்த சிறப்புகளை எல்லாம் ஒரு முஸ்லிம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சிறப்பான தினங்களை ஒரு முஸ்லிம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி அடைந்து கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கண்ணியத்தையும் துஆவையும் பெற முடியும். இந்த உலகத்திலும் கண்ணியத்தையும் மறு உலகத்திலும் கண்ணியத்தையும் பெற முடியும். முக்கிய தினங்களை எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே ஓரங்கட்டப்படுகிறது. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நாட்களை எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். முஸ்லிம்களிடத்திலே இஸ்லாத்திற்கான சில சிறப்புக்குரிய நாட்களை மதிக்கப்படுவதாக தெரியப்படுவதில்லை. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சிறப்பு தினங்களை எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு தள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் உருவாகி இருக்கிறது. குறைவான ஆயுட்காலத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறான். கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது. அந்த கொஞ்ச காலகட்டத்தில் நாம் செய்யப்படுகின்ற அமல்களை கொண்டுதான் அல்லாஹ் நிரப்பமான கூலியை நமக்கு தருவார். மூமின்களுடைய முஸ்லிம் உம்மாவுடைய ஆயுட்காலம் 60 தான். ஆனால் நாம் செய்கிற அந்த 60 கால ஆயுட்காலில் உள்ள அந்த அமல்களை எல்லாம் பல 100 ஆண்டுக்கு மேல் நாம் செய்த நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்றால் அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களை நாம் பயன்படுத்தியதால் தான். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த நாட்களை நாம் அந்தந்த காலகட்டத்திலே ஞாபகம் வைத்து அந்த சிறப்பான நாட்களை நாம் நேர காலத்தை அதற்கென பயன்படுத்தினால் அந்த நாட்களில் சொல்லப்படுகிற சிறப்புகளை, அந்த நாட்களில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பரக்கத்துகளையும் ஒரு முஸ்லிமால் கண்டிப்பாக பெற்றிட முடியும். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது மார்க்கத்தினுடைய உலமாக்கள் அந்த 10 இரவுகளுக்கு விளக்கம் தருவார்கள். லைலத்துல் கத்ர் இரவு, ஷபே மிஅராஜுடைய இரவு, ஷபே பராத்துடைய இரவு, ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய இரவு, ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய இரவு,